இப்ப நடைமுறையை பத்தி தான் ஒரு சில கேள்வி. சரியா? டெய்லி நம்ம வீட்டுல வந்து பால் எத்தனை லிட்டர் வாங்குவோம்? 2 லிட்டர் வாங்குவோம். சராசரியா டெய்லி எத்தனை கிலோ அரிசி பயன்படுத்துவோம் வீட்டுக்கு? 2 கிலோ அரிசி. ஒரு மாசத்துக்கு சமையல் எண்ணெய் ஒரு மாசத்துக்கு எத்தனை லிட்டர் வந்து வாங்குவீங்க? 10 லிட்டர். சக்கரை எவ்வளவு வாங்குவீங்க? எத்தனை கிலோ வாங்குவீங்க மாசம்? 5 கிலோ. சரி, இப்போ கரண்ட் பில்லு உங்க வீட்டுக்கு எவ்வளவு கட்டுறீங்க? இப்போ ஒரு 3000 ரூபாய் 2000 ரூபாய். 3000 ரூபாய். நம்ம எடப்பாடியார் ஆட்சி காலம், அம்மா ஆட்சி காலத்துல எவ்வளவு கரண்ட் பில் கட்டினீங்க? அப்போ கம்மியாக தான். எவ்வளவு கட்டணும்? அப்போனா 4 ரூபாய் யூனிட் 4 ரூபாய் இருந்தது. அப்போ பாதி. இப்போ 3000 ரூபாய் கட்டினா இப்போ 1500 ரூபாய் எடுத்துக்கிட்டோமா? இப்போ எவ்வளவு மாசம் உங்களுக்கு எவ்வளவு சராசரியா செலவாகுது உங்க குடும்பத்துக்கு? 30,000 ரூபாய். அப்போ நம்ம அம்மா ஆட்சி காலத்துல, எடப்பாடி ஆட்சி காலத்துல எவ்வளவு செலவாச்சு மாசம்? கம்மியாக தான். ஒரு 10,000 ரூபாய் இருக்குமா? எல்லா வேலையும் ஏறி இருக்குல்ல. இப்போ இந்த 5 வருஷத்துல எதனா நம்ம வந்து வீட்டுல பசங்க லேப்டாப் எதனா வாங்கியிருக்கா? நம்ம வீட்டுல யாருன்னா அம்மாவோடைய திட்டம் நம்ம கொடுத்தாங்க, திருமண உதவி, தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. இப்ப எதனா கொடுத்தாங்க இந்த 5 வருஷத்துல? மகளிர் அதாவது ஸ்கூட்டி மானியம் எதனா இப்ப 5 வருஷத்துல வாங்கியிருக்கோமா? என் பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து படிக்க வைக்காத ஒரு பொண்ணு கோயம்புத்தூர்ல படிக்க வைக்கவே கஷ்டமாகுது. 1.5 லட்சம் ரூபாய் ஆகுது ஒரு வருஷம். சரி, ரைட். தபார் என்ன எதுக்காக இந்த தரவுனாமா? இவங்க சொன்ன விஷயம், இந்த 5 வருஷத்துல சொத்து வரி ஏற்ற மாட்டேன்னு சொன்னாங்க, வீட்டு வரி ஏற்ற மாட்டேன்னு சொன்னாங்க, பால் ரேட் ஏற்ற மாட்டேன்னு சொன்னாங்க, கரண்ட் பில் ஏற்ற மாட்டேன்னு சொன்னாங்க, அரிசி விலை ஏற்ற மாட்டேன்னு சொன்னாங்க, அத்தியாவசிய பொருள் காய்கறியில இருந்து எதையுமே ஏற்ற மாட்டேன்னாங்க. சரியா? இந்த அம்மா சொன்ன தரவுகள், அவங்க சொன்ன, நான் சொல்லல, நீங்க சொல்ல, இவங்க சொன்ன தரவுகளை வச்சு இந்த அம்மாவுக்கு இந்த 5 வருஷத்துல 5 வருஷம் 1 லட்சம் அவங்களுக்கு வந்து நஷ்டம். வருஷத்துக்கு 1 லட்சம் நஷ்டம். ஆனா வருமானம் ஏறிச்சா? அப்பெல்லாம் 70 ரூபாய் 80 ரூபாய் வந்தா காய்கறி வாங்கி குழம்பு வச்சு கடை முடிச்சுவேன். இப்போ 150 ரூபாய் 200 ரூபாய் வச்சா கூட வாங்க முடியல. வேலை என்ன பண்ண முடியும்?